அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தெய்வீக பயணத்தில் இருந்து பேசுகிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், சிறப்புகள் நிறைந்த ஆடி கிருத்திகை. இன்றா, நாளையா, எப்போது விரதம் இருக்கலாம் என்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை தெளிவுபடுத்த தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி கிருத்திகை முருகன் வழிபாடு. ஆடி கிருத்திகை முருகன் வழிபாடு வருடத்தின் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு ஆடி மாதத்தில் தான் அதிகளவு தெய்வங்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்கள் வருகின்றன. அதில் ஒன்று தான் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய ஆடி கிருத்திகை. உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்திக்கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆடி மாத கிருத்திகை தேவர்களின் மாலை காலம் ஆகும். இக்காலத்தில் உப்பில்லா உணவை உண்டு கார்த்திகை விரதம் இருத்தல் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுகிறது. பலரும் ஆடி மாதத்தில் இருந்து துவங்கி 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பார்கள். எப்போது விரதத்தை தொடங்க வேண்டும்? கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலேயே விரதத்தை துவங்க வேண்டும். பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவு சாப்பிட்ட பின் விரதத்தை துவங்க வேண்டும். கிருத்திகை அன்று மாலையில் வீட்டில் பூஜை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஜூலை 29ஆம் தேதியா, ஜூலை 30ஆம் தேதியா? இன்று ஜூலை 29, நாளை ஜூலை 30, 2 நாட்களுமே ஆடி கிருத்திகை உள்ளது. அதாவது இன்று பகல் நள்ளிரவு 2:41 மணிக்கு தொடங்கி நாளை பகல் நள்ளிரவு 1:40 வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. பொதுவாக கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பரணியிலேயே விரதத்தை துவக்கி விட வேண்டும் என்பது நியதி. பரணியில் துவங்கி கார்த்திகை முடியும் வரை தான் விரதம் கடைபிடிப்பார்கள். அதன்படி இன்றும் நாளையும் ஆடி கிருத்திகை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்று காலையிலேயே விரதத்தை துவங்கி நாளை மாலை நிறைவு செய்யலாம். 2 நாட்களும் விரதம் இருக்க முடியாது என்கிறவர்கள் நாளை ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து அதிகாலையிலேயே முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இதற்கு வழிபாடு என்ன என்று பார்க்கலாம். ஆடி கிருத்திகை தினத்தன்று பூஜையறையை சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன்பு அரிசி மாவில் அறுகோண கோலம் இட வேண்டும். பின்பு முருகனின் படத்திற்கு நெய் தீபமேற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும். பின் கந்த சஷ்டி கவசம் அல்லது ஷண்முக கவசத்தை முருகனை மனதில் நினைத்து படிக்க வேண்டும். முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் முருகனுக்கு விரதம் இருப்பது சிறப்பு. மாலையில் வீட்டில் அல்லது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். கிருத்திகை நட்சத்திர விரத பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம். ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத்தடை, செவ்வாய் தோஷ தடை, கர்ம புத்திர தோஷம் அனைத்தும் நீங்கும். கடன் தொல்லை அடியோடு நீங்கும். நம்பிக்கையுடன் மனமுருக பிரார்த்தனை செய்தால் சகல நலன்களையும் பெறலாம். மேலும் இரவில் நித்திரை செய்யாமல் விழித்திருந்து கந்த மந்திரங்களை ஜெபித்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்தன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடன் கூடி உணவுண்ண வேண்டும். ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு முருகனின் அருளை பெறலாம். முருகனின் துதியை போற்றுவோம். துன்பம் இல்லாமல் நன்மையை பெறுவோம். ஆடி கிருத்திகை நாளில் முருகனை மனமுருக வழிபட்டு அருளை பெறுவோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருங்கள். கூடவே நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பு எனக்கு கொடுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.